இதுவரை என்னாச்சிலே கொலை களவு கற்பழிக்கவில்லை. அப்பா எனக்கு திருமணம் என்ற இப்போதுவே செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா சாமி அரண்டி விட்டு ஆவி. செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஜில் மணி டொங்கு தட்டுங்க. பாய் பாய். நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு என்ன விட்டு பிறந்து விட்டாயே கனகரசி. நெறியில் இருப்பிடமே மாசற்று மணிமங்கா ஒளிவிளக்கு பொறுமையில் போல் சுடரி என்னை தன்னன் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே கனகரசி. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. சென்ற உயிர் மீண்டும் வருமா என் இன்பம் தானே செய்து சொல்லுமா. காணல் நீரின் ஓடம் செல்லுமா எந்த வாழ்வுதானே நிலைத்து விடுமா. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. இனி வாழவோ முடியாதம்மா இலை பருவோ வழியதம்மா. உயிர் வாழவோ முடியாதம்மா இலை பருவோ வழியதம்மா. இனி வாழவோ முடியாதம்மா இலை பருவோ வழியதம்மா. கணக்கணவோ வாழ்வேதம்மா பணவாசமே இதுதானம்மா. நான் உன்னை பார்த்த போது உள்ளம் பிரிந்ததம்மா, இந்த உண்மை தெரிந்த போது உயிரும் பிரிந்ததம்மா. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. பாசமென்னும் கோட்டையிலே அன்பு என்னும் விதை விதைத்தே. பாசமென்னும் கோட்டையிலே அன்பு என்னும் விதை விதைத்தே. கோட்டையிலே அன்பு என்னும் விதை விதைத்தே. பாதையிலே போகுமென்று யாருக்கு தெரிந்திருக்கும். நான் உன்னை பார்த்த போது உன் உள்ளம் தெரிந்ததம்மா, இந்த உண்மை தெரிந்த போது உன் உயிரும் பிரிந்ததம்மா. ஒளியே ஒளியே அணைந்ததென்ன என்னை விட்டு உன்னிதையும் பிரிந்ததென்ன. ஹரி ராரி 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 ரோ ஹரி ராரி 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 ரோ. யாரோ ஒரு ஏழை இருந்திருக்கிறார். இறந்த பிணத்தை பார்த்து நீ இவள் யாரோ அவர்கள் கிடையாதப்பா. நான் உயிருக்கு உயிராக காதலித்து என்னுடைய காதலை கலையரசு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க அந்த பெண்ணே உனக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒரு அழகா இருக்கிற எந்த பாவி பண்ணான்னு தெரியலையே. நான் திருமணம் சொன்னேன். எனக்கு திருமணமே வேண்டாம் என மறுத்து வைத்தார். அப்பா ஒரு பெண்ணை நான் காதலிக்க சொல்லியிருந்தார். இவளை முறையோடு வெண்காட்டு திருமணத்தை முடித்திருக்கிறார். இவள் இறந்த பிறகு
அழுது என்ன கால நேரம் வரும்போது எடுத்து சொல்லி திருமணம் செய்து கொள்ளப்படும் அதற்குடைய காதல யாரும் ஒருவர் கொலை செய்து யாரோ ஒருவன் அல்ல இதே நாட்டை சேர்ந்தவன் அரண்மனையில் இருக்கிறான் கலையரசி கொண்ட கொடுமாவி அப்பேற்பட்ட கொடியவன் யார் சொல்லுங்கள் ஐயா கலையரசி அண்ணன் கலையரசன் தான் ஒரு அண்ணன் தங்கை எதற்காக கொலை செய்ய வேண்டும் உண்மைதான் உடன் பிறந்த தங்கையா என்று கேட்டுப்பார்கள் அவன் எடுத்தேன் கலையரசியுடைய தங்கையா இல்லையா சொல்லுங்கள் ஐயா உண்மைதான் ஐயா என் தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது ஒரு நேரத்தில் பக்கத்தூர் பூஞ்சோல கிராமத்திலே பெருத்ததொரு திருவிழா நடந்தது அந்த விழாவை பார்க்க நான் சென்றிருந்தேன் அப்ப எனக்கு 10 வயசு எனக்கு அந்த விழாவிலே இந்த குழந்தை 3 வயது குழந்தை அழுது கொண்டிருந்தது இந்த குழந்தையை தூக்கி ஐயா யாரு கேட்டேன் யாரு குழந்தை என்று யாரும் முன்வரவில்லை அதன் பிறகு யோசித்தேன் நானே ஒரு அனாதை இந்த அனாதைக்கு அனாதை சொந்தமரிகளை கொண்டு வந்தேன் வளர்த்து ஆளாக்கி விட்டேன் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டால் இவனுக்கு திருமணத்தை முடிக்கணும் நான் இவ்வளவு மனக்கோட்டை கட்டினேன் தங்கச்சி எந்த கொடியும் கொண்டு விட்டான் ஐயா தளபதியாரே பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் சிறந்தது சொல்லுவார்கள் வளர்த்த தங்கி எதற்காக ஒரு அண்ணன் கொலை செய்ய வேண்டும் இதுவரைக்கும் தான் முப்படை தளபதி காட்கொடகனுக்கு தெரியும் அவள் விட்டு அருகாவில் இருக்கும் போண்டோ முக்கனை கண்டால் என்ன நடந்தது கலையரசி எப்படி இருந்தார் ஐயா சொல்லியா உண்மையை மட்டும் சொல்லு மாமா மாமா உண்மையை மட்டும் சொல்லு மாமா சொல்லு மாமா சொல்லிட்டான் அந்த பொண்ணு செத்துட்டா நீ இளவரசியா ஒரு மன்னர் அதையா சொல்லாதே மாமா கண்ணா சொல்லு மாமா உண்மையை சொல்லு தெரிஞ்சாதான் சொல்றேன் அதான் கரெக்ட் அவங்க வீட்டு பக்கத்துல தான் நான் குடும்பம் தான் சின்ன வயசுல அந்த குழந்தை அவன் தான் தூக்கணும் பயத்து விட்டு தானே மாமா குழந்தைல பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் மூக்கல் ஓய்வுன்னு இருக்கும் குழந்தைல அப்படிதான் இருப்பாங்க ஆனா வளர ஐஸ்வர்யமே அழகா ஆயிடுச்சு குச்சி பேர் ஆகி போச்சு மாமா போயில சொல்லாது மாமா ஒரு மாதிரி ஆச்சு அழகா இருந்தாங்க அங்கதான் ஆபத்து ஆகுது ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா அவங்ககிட்ட ஒரே கூச்சு இன்னும் எட்டு பார்த்தா 2 பேரும் அடிச்சுங்கிறாங்க என்ன அடிப்பாங்களே என்ன கோய்ப்பான்னு நான் பார்த்துருந்தேன் என்னன்னு பார்த்தாக்கா இந்த பொண்ணுக்கு அவன் கேக்குறான் நான் எங்க போய் சிரிச்சாரு லவ் பண்ண சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆச்சுங்க யார் போய் லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் பாட்டுக்கணும் அடிப்பான் அவன் ஏன் அடிச்சான்னு தெரியுமா உன் தூயின் வந்து வளர்த்தது நானு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது நானு என்ன நீ லவ் பண்ண தப்பு மாமா தப்பு தப்பு கூட தூக்கி போட்டு அடிக்கிறான் தப்பு மாமா லாஸ்டா கேட்டான் நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் பண்ண மாட்டியான்னு இது முடியாதுன்னு சொல்லி கத்தியத்து ஒரே சொல்லி அதான் மாமா புரியாச்சு அப்படி இவர்தான் கொலை செய்தார் என்றால் எதற்காக நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் மத்திய எப்ப கேட்டேன் அப்படி சொல்லுவாங்க மாமா ஏன் டைம் எடுத்து சொல்லு சரி சொல்றேங்க ஏன் தூக்கணும்னா அவன் கொலை பண்ணிட்டீங்கன்னா ஓட்டாக்கா அவங்க அண்ணங்காரன் ஆள் இல்லையே ஒருவேளை அவனா கொலை பண்ணானா அப்படி சந்தியாக வரும்னு சொல்லித்தான் முன்னேச்சுக்க நம்ம மாட்டக்கூடாது அப்படி நேரம் உன்னாடு தூக்கி நோட்டான் ஏன் உன்னாடு தூக்கி நோட்டா தெரியுமா நீ பார்த்து அவனுக்கு எதனா சன்மானம் கொடுப்ப அதை வச்சு பொட்டிக்காடு வச்சு பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி மாட்டான் ஒரே கல்ல 2 மாங்க மாமா சூப்பர் மாமா சூப்பர் மாமே நான் கொலை செய்யவில்லை நீ கொலை செய்யவில்லை அப்படி என்றால் சொல்வது பொய்யா இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுங்களா என்ன நேரத்தில் ஒரு நாளை காவலித்தார் இவள் என் மருமகள் தான் இவள் என்ன செய்ய வேண்டும் காட்டு மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு அருகாமல் ஒரு பாழந்த பங்களா இருக்கிறது அந்த பங்களாவை கொண்டு இவளை ஒளிவன் அடக்கலாம் யார் அடக்கமான விட மாட்டேன் என் பகுதிட்டுக்காரம்மா நான் தான் அடக்கல் பண்ணுவேன் மாமா கோபப்படாத மாமா பாவம் மட்டும் படாத ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி குழந்தை மண்டியில கனமாக
குழந்தை கன்னி பருவத்தை விட்டு மங்கைப்படுவது ஒரு தாயின் தந்தை எவ்வளவு ஜாலியாக கலாச்சி பணத்திற்காக வந்த பணப்பேய் இல்லை மன்னா. நாய். ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்குது. 7 அதிசயங்கள் வறுமையில் மனசுக்கு உதவும் இறையும் வேண்டும். தோல்வியில் விடாமுயற்சி வேண்டும். ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும். சோகத்திலும் துணிவு வேண்டும். கோபத்திலும் பொறுமை வேண்டும். செல்வத்திலும் அன்பு வேண்டும். அவனை நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க. சீக்கிரமாக முடித்து சீக்கிரம் நன்றி கட்டவனே. சீக்கிரம் பாவி நிரம்பி நான் நிரபராதி குற்றமற்றவன். நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் தலைமையாக. எவ்வளவு சொன்னாலும் எடுப்படாது. என் தங்கச்சி நான் கொலை செய்யவில்லை. கலையரசோ, உன் தங்கையை கொலை செய்தவா காட்பட கண்டார். பாவி, நீங்க என் தங்கையை கொலை செய்தீங்க. போகிறே அனுக்கு அத்தனை எடுத்து சொல்லுங்கள். அண்ணா அண்ணா என் தங்கை இதை கொலை செய்து விட்டு என் மீது பழி சுமத்தி படுப்பாவி நாசக்கார. முதலில் அதை அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். பாவி, நீ நல்லவனே கிடையாது, ஒரு கெட்டவனா. தொட்டு கெட்டான் இந்திரன், தொடாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கண்ணன், கொடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவஸ்தை பயனை ஆட்கொலைகளை பார்த்து கெட்டவன் என்று வரைக்கிறார். என்ன ஆணவமன் அவனுக்கு. உன் தங்கை ஏழை குடியில் பிறந்த பஞ்ச பரதத்தை கோபுரத்துக்கு வர ஆசைப்படலாமா? எவ்வளவோ எதிர்த்து உன்னுடைய தங்கை மகமட்டை தேரவில்லை. அவளோ சொல்லிவிட்டது. போக நேர் வழிவிட்டு வந்துவிட்டு அறிவு கூறுகட்ட அபாயக்குடியே கல்லத்தை ஜாலி போட்டு எடை போட்டு புரிந்து நரி உள்ளத்தை படுபாவி எனக்கு அந்த கடவுள் காட்சி கொடுப்பார். பயலே யாரை பார்த்து உரைக்கிறார்? அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பார். எனக்கு தண்டனை. கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டி உரைத்தான் அந்த சிவன். அவன் கடவுளா? கன்னிப் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திணிச்ச நான் தனி மூச்சு கண்டான். அவன் கடவுளா? அண்ணால் படைக்கப்பட்ட ஊர்வசியங்கள் மகளிருக்கு போராமல் ஆசை கொண்டான். நான் முகன். அவன் கடவுளா? தாயை போல ஞானமுற்றின் பெயர் விநாயகன். அவன் கடவுளா? மனைவி ஒருவன் இருக்கும் போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான். அந்த முருகன். அவன் கடவுளா? முடியாது. மன்னரை சந்திப்பேன். இது எடுத்து ஓய்ப்பட போடுகிறவனா போக முடியாது.